Taste the Daily. ஆண்களை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்பேட் பண்றது தவறு அப்படின்றது கிடையாது. மாதம் 2 அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மாதத்திற்கு 2 முறை அந்த விந்தணுக்களை வெளியே எடுப்பது சிறப்பாக இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்படி முடியாது. இப்போ ஆண்களை நிறைய பேர் நம்ம கிளினிக்ல கேட்குற ஒரு விஷயம், எனக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல மேரேஜ் ஆக போகுது, 6 மந்த்ஸ்ல மேரேஜ் ஆக போகுது. ஆனா எனக்கு வந்து எரெக்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் அளவுக்கு அதிகமாக மாஸ்டர்பேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து எரெக்ஷன் குறைஞ்சதே இதுதான் காரணம். இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம பாடியில அடிக்கடி ஸ்பெர்ம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அடிக்கடி மாஸ்டர்பேட் பண்றவங்களும் வந்து பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னன்னா இதே தாட்லயே இருப்பாங்க. சோஷியலா யார்கிட்டயும் பழகிறது கிடையாது. ஆஃபீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. டே டு டே என்ன ஆகும்னா மாஸ்டர்பேட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பாடி வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே போகுது. உடம்பெல்லாம் ஒட்டின மாதிரி, கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு கண்ணெல்லாம் டொக்கு விழுந்த மாதிரி இருக்குன்னு எதுவுமே ஒரு அளவோடு இருக்கிறதுனாலவே குழந்தையின்மைக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உணவு பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், முக்கியமா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறது. இளம் வயதிலே வந்து பார்த்தோம்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸ்பெர்ம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெர்ம் கவுண்டே இல்ல, ஒலிகோஸ்பெர்மியா கண்டிஷன் இருக்கு, இல்ல ஏசோஸ்பெர்மியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் இளம் வயதிலேயே நிறைய ஆண்களுக்கும் வர்றதுக்கு காரணம் வணக்கம் மேம். வணக்கம். சுய இன்பம் செய்வது சரியா தவறா இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. மற்றும் அதை வந்து அடிக்கடி நிறைய பேர் சுய இன்பம் செய்கிறாங்க. அதுக்கும் என்ன தீர்வு, எப்படி என்ன? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மாஸ்டர்பேட் பண்றது சரியா தவறா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாஸ்டர்பேட் பண்றது, சுய இன்பம் பண்றது வாரத்திற்கு 2 நாட்கள் அப்படின்னா ஓகே. எதுவுமே ஒரு அளவோடு இருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆண்களை நிறைய பேர் நம்ம கிளினிக்ல கேட்குற ஒரு விஷயம், எனக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல மேரேஜ் ஆக போகுது, 6 மந்த்ஸ்ல மேரேஜ் ஆக போகுது. ஆனா எனக்கு வந்து எரெக்ஷன் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் அளவுக்கு அதிகமாக மாஸ்டர்பேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து எரெக்ஷன் குறைஞ்சதே இதுதான் காரணம். இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம பாடியில அடிக்கடி ஸ்பெர்ம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதம் 2 அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மாதத்திற்கு 2 முறை உடலுறவு கொண்டு அந்த விந்தணுக்களை வெளியே எடுப்பது சிறப்பாக இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அப்படி முடியாது. இதுல வந்து வாரத்துக்கு 2-3 நாட்கள் எடுத்தால் நல்லதா இருக்கும். அது வந்து பேசிக்கா. இப்போ ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம்னா, முன்னாடி யங் ஏஜ்ல நான் இருந்த மாதிரி டெய்லி நான் மாஸ்டர்பேட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. ஸோ யங் ஏஜ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் நல்லா பேசிக்காவே நம்ம பாடியில ஈஸியா செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அதே டைம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ 40 இயர்ஸை நம்ம கிராஸ் பண்ணும்போது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறையுது, ஸ்பெர்ம் கவுண்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறது, முன்னாடி இருந்த மாதிரி என்னால் இருக்க முடியல, எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை, ஸ்பெர்ம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் எல்லாம் குறைஞ்சிருக்கு, மொட்டிலிட்டி குறைஞ்சிருக்குன்னு ரொம்ப பேர் டிப்ரெஷன் ஆவாங்க. ஸோ அந்த யங் ஏஜில் நம்ம இந்த மாதிரி நம்ம ஹார்மோன் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ மாஸ்டர்பேட் ஈஸியாக அடிக்கடி பண்ணி என்ன ஆகுதுன்னா, அது ஒரு ஏஜ் கடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்குது. அடிக்கடி மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தோம்னா சைக்காலஜிக்கலா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னன்னா இதே தாட்லேயே இருப்பாங்க. சோஷியலா யார்கிட்டயும் பழகிறது கிடையாது. ஆஃபீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. டே டு டே என்ன ஆகும்னா பாடி வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே போகுது. வெயிட் லாஸ் ஆகிட்டே போகும். உடம்பெல்லாம் ஒட்டின மாதிரி, கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு என்னடா கண்ணெல்லாம் டொக்கு விழுந்த மாதிரி இருக்குன்னுவாங்க. இந்த மாதிரி மாஸ்டர்பேட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ எதுவுமே ஒரு அளவோடு இருக்கிறதுனால இது மைண்ட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்பேட் பண்ணுறது தவறு அப்படின்றது கிடையாது. அளவோடு நம்ம இருந்தோம்னா பிற்காலத்துல வந்து இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். உணவு பழக்கத்தால் குழந்தையின்மை ஏற்படுமா? நிறைய பேரோட கேள்வி இது. இப்ப சமீபத்திய காலத்துல உணவு பழக்கத்தால் நமக்கு குழந்தையின்மை ஏற்படுமா? இன்னைக்கு நம்ம இது ஒரு முக்கியமான கேள்விதான். குழந்தையின்மைக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உணவு பழக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமான அவுட்சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், முக்கியமாக இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த உணவுகள் எல்லாமே நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக அந்த பீரியட்ஸ் டைம்லேயும் சரி, இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண டைம்லேயும் சரி, பெண்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்த உணவுகள் இப்போ யாரும் சரியா கொடுக்கறதும் கிடையாது. எள் சார்ந்த உணவுகள் கொடுப்பாங்க, நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கறது, வெந்தயம்
கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகள் கொடுக்கறது, கருப்பட்டி மெயினாக நம்ம வந்து கருப்பட்டியை மறந்தே போயிட்டோம். அந்த கருப்பட்டி சார்ந்த உணவுகள் எல்லாமே இன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் அனிமிக்கா இருக்காங்க? 10ல் 8 பெண்கள் நிச்சயமா ரத்த சோகை இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பிசிஓடி இருக்கு, எனக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா இந்த பிசிஓடிக்கெலாம் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கருப்பட்டி காஃபியே சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அதுல கருப்பட்டியோட சேர்ந்து பார்த்தோம்னா தனியா விதைகள், மிளகு, சீரகம், சிற்றரத்தை இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம கருப்பட்டி காஃபியே எடுப்போம். அது எடுக்கும்பொழுது ஒரு சிறந்த பிளட் பியூரிஃபயர்னு சொல்லலாம். ஆனா இப்ப அதெல்லாமே நம்ம மறந்ததுனால என்ன ஆகுதுன்னா இந்த பீரியட்ஸ் சார்ந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு உணவை நம்ம வந்து உள்ள தள்ளுறோம். ஏதோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது ஒரு ரீசனாக கூட எல்லாருமே சொல்கிறாங்க. ஏதோ ஒரு உணவை உள்ளே தள்ளும்போது இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, அப்போ குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஏன் ஆண்களுக்கும் எடுத்துக்கும் பொழுது பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு இளம் வயதிலே வந்து பார்த்தோம்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்பெர்ம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெர்ம் கவுண்டே இல்லை, ஒலிகோஸ்பெர்மியா கண்டிஷன் இருக்குது, இல்லை ஏசோஸ்பெர்மியா அப்படின்ற கண்டிஷன் இருக்குது, ஸ்பெர்மே வந்து ஆப்சண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த கண்டிஷன் இளம் வயதிலேயே நிறைய ஆண்களுக்கும் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி சத்தான உணவுகள் நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான். வெறும் ஜங்க்ஸை வந்து உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தோம்னா நாளடைவில் ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ உணவு முறை இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான ரோல். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் என்ன பிரச்சனை இருக்கோ ஆரம்பத்திலே நம்ம அந்த யங் ஏஜில் என்ன பண்ணுறோன்னா அது எல்லாமே அவாய்ட் பண்ண தான் ஆரம்பிப்போம். ஸோ எதுவுமே கவனம் செலுத்துறதில்ல. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 மாதங்கள் வரைக்கும் பீரியட்ஸ் வரலையா, 1 வருடம் வரைக்கும் வரலையா, அப்படியே விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது என்னன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் மன வருத்தத்துக்கு உண்டாக்கும் மாதிரி ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் தான் இது வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 months பீரியட்ஸ் வரலையா, என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதற்குமே சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பொதுவாக நான் எப்படி இந்த கருப்பட்டி சொன்னனோ ஆண்களுக்கு அந்த மாதிரி கால்சியம் சார்ந்த உணவுகள் சேர்ந்து எடுக்கணும். இப்போ கால்சியம் அப்படின்னு சொல்லும்பொழுது புரோட்டீனோட சேர்த்து அந்த முளைக்கட்டிய பயிறு வகைகள் நிறைய எடுக்கிறது. இதில் பேசிக்காக சித்த மருத்துவத்தில் நிறைய கருப்பு மருந்துகள் இருக்குது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஸோ அது எல்லாமே ஒரு மருந்தாக இல்லாமல் உணவோடு சேர்த்து எடுத்தோம்னா நல்ல பலனை கொடுக்கும் சொல்லலாம். பல தகவலை தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றி மேம். நன்றி. Taste the Daily.